கிராப் ஸ்க்ராட்ச் செம்மல்ல. Hello friends, welcome to DDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து லாஸ்ட் வீடியோல Rev1 அன்பாக்சிங் பண்ணிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து Rev1 உடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரீசெண்டா வந்து Rev1 Rev7 ரெண்டு கட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. Rev7ன்றது மோட்டரைஸ்ட் பிளாட்டர். ஒரு இமேஜ் போடுறேன், அந்த இமேஜ்ல பாருங்க. அதுல வந்து ஜாக்வீல் வந்து சுத்தும், மோட்டரைஸ்ட் ஜாக்வீலா இருக்கும். Rev1ன்றது என்ட்ரி லெவல். ஸோ அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் ஃபீச்சர்ஸ் வைஸ். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா Rev7 வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். இந்த Rev1 வந்து என்ட்ரி மாடல். நீங்கள் SP3 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட SP3யோட அப்கிரேட் வந்து Rev1 தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ புது ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாரு, ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த Rev1 DJ கண்ட்ரோல் லே அவுட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா DDJ 400 SP3 எல்லாம் வந்து ஒரு CDJ ஸ்டைலில் இருக்கும். CDJ ஸ்டைல்னா கிளப்பில் இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து CDJs மாடலில் இருக்கும். அதே மாடல் தான் உங்களுக்கு வந்து இந்த 400 SP3 கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து Rev1 என்ன பண்ணியிருக்காங்கன்னா டர்ன் டேபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஒரு டர்ன் டேபிளில் வந்து 90 டிகிரிஸ் திருப்பி வச்சோம்னா இது மாதிரி தான் இருக்கும். இது பேர் வந்து பேட்டில் செட்டப்னு சொல்லுவாங்க. பேட்டில் செட்டப் வந்து மோஸ்ட் ஆஃப் ஹிப்ஹாப் டிஜேஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் டிஜே மிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் டிஜே மிக்சர் பார்த்தீங்கன்னா DJM S7 ஒரு மாடல் இருக்குது, S7 S9 நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா பேட்டில் மிக்சர் 2 சேனல் மிக்சர் தான். அந்த மிக்சரில் வந்து என்ன ஒரு லேஅவுட் இருக்கோ அதே லேஅவுட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் டிஜேக்கு வந்து ஃபேவராக இருக்கிற ஒரு கண்ட்ரோலர். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா DDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். பேசிக் டிஜேயிங்லேருந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸும் டீச் பண்ணுறோம். வெட்டிங், கார்பரேட் டிஜேஸ் எல்லாம் எப்படி ப்ளே பண்ணணும், எப்படிலாம் ஈவெண்ட் எடுக்கணுன்ற நிறைய விஷயம் டீச் பண்ணுறோம். டிஜேன்றது ஒரு மியூசிஷியன் மாதிரி. டிஜேங்கிறது 2 சாங் மட்டும் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. கிரியேட்டிவாக நீங்கள் வந்து மிக்சிங் பண்ணலாம். ஸோ DDJ Academy வந்து இதெல்லாம் டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னா DDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம், கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். 1 டே கிளாஸ் 3 months கோர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ பைனியரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டர்ன் டேபிள் ஸ்டைல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டர்ன் டேபிள் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரெயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ரெயின்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து அது வந்து ஹை எண்ட் மாடல், ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பைனியர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி லெவல் வந்து டர்ன் டேபிள் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்ன் டேபிள் ஸ்டைல்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் ஹிப்ஹாப் டிஜேஸ். நீங்கள் வந்து ஹிப்ஹாப் ப்ளே பண்ண போகிறீங்க, அந்த ஸ்க்ராச்சிங் ஸ்டைலில் ப்ளே பண்ணணும்னா இந்த கண்ட்ரோல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஜாக்வீல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. SP3 DDJ 4 கொஞ்சம் பெரிய ஜாக்வீல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட் செஷன் கொடுத்துருக்காங்க. 8 பேட்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் பேடெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு. நார்மலாக அவங்களுக்கு வந்து DDJ 400 SP3 வர பேட்ஸ் விட ரொம்ப சின்ன பேட்ஸ். ஃபிங்கர் ட்ரப்பிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அக்யூரேட்டாக நீங்கள் வந்து அந்த பேட்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ 2 நார்மல் சேனல் ஃபீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்க்ராட்ச் டிஜேஸ் வந்து ஸ்பேஸ் தேவை. அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எந்த நாப்ஸ் வந்து குறுக்க வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஜாக்வீல் வந்து ஒரு மார்க்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொசிஷன் மார்க்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பொசிஷன் மார்க்கர் இருக்குது. ஜாக்வீல் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ஸ்க்ராச்சிங் வந்து சூப்பராக பண்ணலாம். அதில் கிராஸ் ஃபேடர்ஸ் நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்மூத் கிராஸ் ஃபேடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு கியூ வந்து ரொம்ப சின்ன பட்டனாக இருக்கும். சின்ன கியூ, பெரிய பிளேட் பாஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் டர்ன் டேபிள் ஸ்டைல். டர்ன் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே அண்ட் ஸ்டாப் தான் இருக்கும், கியூ பட்டன் இருக்காது. ஸோ இது டர்ன் டேபிள் ஸ்டைல்னால் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் ஸ்டைல் இருக்கிறதுனால கியூ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா ஃபேடர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரோல் ஃபேடர்ஸ் எல்லாம் வந்து சைடில் இருக்கும். இது வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டர்ன் டேபிள் ஸ்டைல். டர்ன் டேபிள் நீங்கள் திருப்பி வச்சிங்கன்னா 90 டிகிரிஸ் திருப்பி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா எதுவுமே வந்து நடுவில் வரக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக பீட் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் அது. இது வந்து மாஸ்டர் வால்யூம் லெவல். இதில் டெக் 4 இருக்குது. இது வந்து 4 சேனல் ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே டெக் 4 இருக்குது, இங்கே வந்து டெக் 3 இருக்கும். இது வந்து புதுசாக இருக்கு பாருங்கள். இது எஃபெக்ட் லாக் ரிலீஸ்.
ட்ரிகர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப். இது வந்து லாக், ஆன் லாக். இது வந்து ட்ரிகர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 எஃபெக்ட்ஸ் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 3 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 எஃபெக்ட்ஸும் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரௌஸ், லோட். இந்த டெக்கோடைய ஃப்ரீக்வன்சிஸ் இங்கே இருக்குது. இது வந்து லூப் செஷன், சிங்க்கு. இங்கே இருக்கிறது வந்து ஹெட்ஃபோன் லெவல். ஹெட்ஃபோன் பின் இங்கே இருக்கும், கீழே இருக்கும். கனெக்டிவிட்டிஸ் பார்ப்போம். ஒரு XLR அவுட்புட், USB கனெக்ஷன். இது வந்து மைக்கோட வால்யூம். ஸோ சரட்டா போட்டிருக்காங்க. சரட்டா வந்து சப்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர். ஓகே, இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சரட்டோ லைட்டோட தான் வரும். லைட்ன்றது ஒரு பேசிக் வெர்ஷன். நீங்கள் வந்து சரட்டோ ப்ரோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ இதில் 3 எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் 3 எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 6 எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்து ஹிப்ஹாப் டிஜேஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஹிப்ஹாப் டிஜேஸ் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரோல்ஸ் மாதிரி தான் இதுலேயும் வந்து ஹாட் கியூஸ் இருக்குது, ஆட்டோ லூப்பு, ட்ராக்கிங் வந்து புதுசாக அந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ராக்கிங் வந்து ஒரு நியூ ஆப்ஷன் ஃபார் ஸ்க்ராட்ச் டிஜேஸ். இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ராச்சிங் பண்ணணும், ஆனால் ஸ்க்ராட்ச் பண்ண தெரியலன்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் வெர்ஷன் SB3லையும் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அதோட இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்க்ராட்சில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஃபேடர் அப்புறம் இந்த ஜாகுவல், இந்த 2 காம்பினேஷன் வச்சு தான் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது தான் அந்த அவுட்புட்டே வந்து நல்லா க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஃபேடர் டெக்னிக்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிராஸ் ஃபேடர் வர டெக்னிக்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வெறும் ஜாகுவலில் வந்து மூவ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் எஃபெக்ட்ஸ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 எஃபெக்ட்ஸுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸு. இப்போ நான் ஸ்க்ராட்ச் எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கேன். இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக ஜஸ்ட் ஸ்க்ராட்ச் வந்து ஆன் பண்ணால் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பிளெயின் ஸ்க்ராட்ச் எஃபெக்ட். இப்போ நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலி கட் பண்ணால் தான் வரும். பட் ஆனால் இதுலேயே வந்து அந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மூவ் பண்ணாலே அந்த எஃபெக்ட் கிடைக்குது. அடுத்தது பார்ப்போம். வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து கிராஸ் ஃபேடர் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இது வச்சு நீங்கள் வந்து வேறு லெவல் மிக்சிங் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷன் மாதிரி. இதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். இதை வச்சு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இந்த டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபேடர் யூஸ் பண்ணால் தான் வரும். இது பேர் ஃபார்வர்ட் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க. முன்னாடி போகும்போது மட்டும் தான் சவுண்ட் வருது, பின்னாடி வரும்போது சவுண்ட் வரல. ஓகே, இது பார்ப்போம். இது ஃபார்வர்டு, ரிவர்ஸ். ஸோ இப்படி போகும்போது வரல பார்த்தீங்களா, இப்படி வரும்போது தான் வருது. இது வந்து ரிவர்ஸ் ஸ்க்ராட்ச். இது என்ன இருக்குன்னு பார்ப்போம். சிப்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். கிராப் ஸ்க்ராட்ச். செம்மல. இதுவும் கிராப் தான் நினைக்கிறேன். அடுத்தது ஃபார்வர்ட் பேக்வர்ட் வருது. 2 1 2
ஒரு இடத்துல மட்டும் கட் ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய ஸ்க்ராச்சிங்ஸ்லாம் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்க்ராச்சிங் கற்றுக்கணுன்னா ஸ்க்ராட்ச் லேப் டிஜே கேவ் பர்ஃபெக்டாக டீச் பண்ணுவார். ஸோ ஸ்க்ராட்ச் லேப் வந்து குட் ஃபார் ஸ்க்ராச்சிங். ஸோ கேவ் கிட்ட போகலாம் நீங்கள் இந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கணுன்னா. ஸோ நான் வந்து கமர்ஷியல் டிஜே, நான் வந்து வெட்டிங், கார்ப்பரேட், பர்த்டே பார்ட்டிஸ், ஈவெண்ட்ஸு, கிளப்ஸு, ப்ரைவேட் பார்ட்டிஸ், பீச் ஹவுஸ் பார்ட்டிஸ், இதுதான் என்னோட ஸ்டைல். நம்ம வந்து ஸ்க்ராச்சிங்கில் அவ்வளோ கிடையாது. பட் இந்த கண்ட்ரோல் பார்க்கும்போது நானும் ஸ்க்ராச்சிங் வந்து பண்ணணும்னு ஆசை வருது. ஏன்னா இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹிப்ஹாப் செட்டை மிக்ஸ் பண்ணணும்னா இந்த கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் பற்றி டவுட்ஸ் இந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய ஐடியாஸ், ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டர்ன் டேபிளிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ட்ரோல் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி Rev1 வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனிச்சுன்னா VMDJ ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.